மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். சசி தரூர், ராஜீவ் சந்திரசேகர், ஹேமமாலினி, பூபேஷ் பாகல், குமாரசாமி, டி.கே. சுரேஷ், தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்டோர் 2ஆம் கட்ட தேர்தலில் களம் காண்கின்றனர். அசாமில் 5 தொகுதிகளிலும், பீகாரில் 5 தொகுதிகளிலும், சத்தீஸ்கரில் 3 தொகுதிகளிலும், ஜம்மு மக்களவை தொகுதிக்கும் 26 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கர்நாடகாவில் முதற்கட்டமாக 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கேரளாவில் 20 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மணிப்பூரில் 1 தொகுதிக்கும், மத்திய பிரதேசத்தில் 7, மகாராஷ்டிராவில் 8, ராஜஸ்தானில் 13, திரிபுராவில் 1, உத்தரப்பிரதேசத்தில் 8, மேற்கு வங்கத்தில் 3 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 26 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இடஒதுக்கீட்டை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரவிருக்கும் இந்தியா கூட்டணி அரசாங்கம் ஆர்வத்துடன் செயல்படும் என்று தான் உறுதியாக நம்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்றுள்ள சம்ருதா பாரத் அறக்கட்டளை சமாஜிக் நியாயக் சம்மேளன மாநாட்டிற்கு முதலமைச்சர் அனுப்பிய வாழ்த்து செய்தியில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். சிறுபான்மை மக்களை காங்கிரஸ் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வந்துள்ளதாக தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். ஒரு தேர்தல் நடக்கும்போது கூட ராகுல் காந்தியால் இந்தியாவில் இருக்க முடியவில்லை என விமர்சித்தார். ஒரு தேர்தல் நடக்கும்போது நாட்டு மக்களோடு நிற்கக்கூட முடியாத ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை குறை கூறுகிறது என்பதுதான் வேதனை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அனைவருக்குமான வளர்ச்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். முதற்கட்ட தேர்தலில் சாதகமான சூழல் இல்லாததை உணர்ந்த பாஜக தற்போது நடக்கும் பிரச்சாரத்தில் மதக்கலவரத்தை தூண்டி வாக்கு சேகரிக்க முனைந்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்தார். பிரதமரின் பேச்சுகளை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் நாட்டு மக்கள் தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் வைகோ குறிப்பிட்டார். இந்தியா கூட்டணி 380 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்தார். இந்த தேர்தல் திமுக வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. இப்போ கெப்பாசிட்டி இத்தனை தொகுதியில் பிஜேபி வாங்க போகிறது தான் முடிவு நம்ம எதிர்பார்க்கணும். தவிர தேர்தல் முடிவு 40 நாம நம்ம ஜெயிச்சாச்சு. இந்திய அளவில் எவ்வளோ? இந்திய அளவில் நல்லா சொன்னால் 150க்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற 380 சீட்டுக்கிட்ட நம்ம இந்த அணி தான் வரப்போகுது. தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி நாகரிகமற்ற வகையில் பேசி வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மோடி என்று மக்களை பிரித்தாளும் கொள்கையிலே இறங்கியிருக்கிறார். தோல்வி பயம், தோல்வி அச்சம், மிகப்பெரிய படுதோல்வி அடைய போகிறார்கள். 100 இடங்களுக்கு மேல் கூட பாஜக பெறாது என்று இன்று வயநாடில் வடநாட்டு பத்திரிகையாளர்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தோல்வி பயத்தில் கலவரத்தை ஏற்படுத்தவும் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தவும் மோடி இப்படிப்பட்ட நாகரிகமற்ற பேச்சை பேசி வருகிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பல இடங்களில் அதிகரித்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் தெரிவித்தார். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு பல இடங்களிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. மேலும் எங்களுடைய சதவீதம் எதிர்பார்ப்புக்கு மேல் தாண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.